இன்றைக்கி தமிழ் நியூ இயர் மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி தமிழ் நியூ இயர்ன்றதுனால மார்னிங்கே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அண்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்ததுனால வீட்டிலே நான் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நல்ல நாளுன்றதுனால கொஞ்சம் ஜரி ஒர்க்லாம் பண்ணேன். இந்த ஒரு குர்த்தி தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். கிளம்பிட்டு இருக்கிறப்பயே கேப் வந்தாச்சு. ஏர்லி மார்னிங் நான் போகிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் போய் இறங்குறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துடும். ஒரு 1 hour ட்ராவல். டெய்லி மார்னிங் நான் சன்ரைஸ் பார்ப்பேன். அது சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆஃபீஸ்க்கு வந்ததும் நான் பண்ணுற முதல் வேலை பிளேஸில் வெயில் வச்சுருக்கேன், அதுக்கு பூ வச்சுட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் பண்ணுற வேலை எல்லாமே கரெக்டாக இருக்கும், நேற்றை விட இன்றைக்கி நல்லாவே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், யாரும் என் பேச்சுக்கு வரக்கூடாது, இதெல்லாம் நினச்சி வேண்டிட்டு தான் நான் லேப்டாப்பையே ஓப்பன் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் செக் பண்ணிவிட்டு காஃபி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு காஃபி குடிச்சிட்டே ஒர்க் பண்ணுவேன். அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதெல்லாம் சாப்பிட்டு வேலைலாம் பார்த்துட்டு ஈவினிங் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ செம்ம டயர்டாக இருக்கும். அகைன் ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 4:30 வீட்டுக்கு வர்றப்போ அவ்வளோ டயர்டாக இருக்கும். எப்போ தான் போய் படுத்து தூங்கலான்ற மாதிரி தான் நான் வருவேன். அண்ட் எப்போவுமே வந்ததும் ஸ்கின் கேர் பண்ணணும். பட் ஆனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணால் தூக்கம் போயிடும். ஸோ அப்படியே நான் தூங்கிடுவேன். ஈவினிங் ஒரு 7:30 எழுந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாமே பண்ணுவேன். ஸ்கின் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் தென் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செய்யலான்னு எங்கள் அம்மா வாழைக்காய் கொடுத்துருந்தாங்க. நான் தான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி பண்ணிவிட்டு அண்ட் தென் சட்னிக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சட்னியும் நான் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனியன் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி இதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ எல்லா பஜ்ஜியும் செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.